வங்குரோத்து நிலைக்கு தள்ளிவிடக் கூடாது, தள்ளி விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அரசாங்கத்துக்கு உதவுறதுக்கு முன் வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அரசாங்கம் இவங்களோட உதவி எடுக்குமா இல்லையாங்கிறதா அங்கே ஹைலைட் பாயிண்ட். எடுக்கலன்னா அப்படி அந்த என்ன சொல்ற கிடுக உயர்த்திட்டு அப்படியே நெருப்பு வச்சுட்டு போக வேண்டிய இல்ல. நான் கேட்கிறேன், நீங்க அந்த 1.5 வருஷத்துல இனவாதம் இல்லாத அரசாங்கம் சொல்றீங்க. பச்சை இனவாதமான அரசாங்கம் அனுரோட அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கு. நான் ப்ரூவ் பண்ணுவேன் உங்களுக்கு. மாற்றம் பண்றது வந்து இது இயற்கையா வரல, இது செயற்கையா உருவாக்கப்பட்டது. இல்லன்னு ப்ரூவ் பண்ணட்டு நந்தலால் இன்றைக்கு ரவி என்ன சொல்லுது, அனுர நாமல் சஜித் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், அப்போதுதான் சரி. எங்களோட பரிதாப நிலையை பாருங்க. நாமல் வந்து நாட்டை காப்பாத்தணுமா, கோட்டாபாய வந்து நாட்டை காப்பாத்தணும். மாஸ்க போட்டுக்கிட்டு இப்படி மாஸ்க போட்டுக்கிட்டு வீல் சேர்ல தள்ளிக்கிட்டு ஒரே ஓட்டம். அப்ப போன மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் வரல. வரட்டா ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி. மெடிப்ளேஸ். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி நிலமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். இங்க எல்லாம் ஒரே மழை, சீரற்ற காலநிலை காரணமா பல இடங்கள் நீருக்கு மூழ்கி வருது. பாதைகள் எல்லாம், வீதிகள் மூழ்கி வருது. கொழும்பு, கொட்டையெல்லாம் ஆப்ப ஸ்ட்ரீட்லாம் எடுக்க வழி இல்ல. தம்பி சும்மா நிப்பாட்ட ஐயா. நாடே மூழ்கி போய் கிடக்குது, ஊர் மூழ்கிற பெரிய நீங்க எப்படி சொல்லிதான் நேத்து கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க நேத்து கமெண்ட்ஸ்ல உங்களை கொஞ்சம் பேர் வச்சு செஞ்சிருக்காங்க. நீங்க பெரிய பொருளாதார நிபுணர்கள்லாம் கேட்டிருக்காங்க. வேணும்னா உங்களா அனுர ஜனாதிபதி ஆலோசகரா வேணுமா இது தொழில் வந்து செய்ய அப்படின்னு கூட நேத்து கமெண்ட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. என்ன பதில் உங்களோடது? அதுல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு. இல்ல டேல் சார், இப்ப நீங்க கொமெண்ட்ஸ் பார்த்து நானே நேற்று தான் கொமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். சரியா, நான் படிச்சேன். நான் கூடுதலா எல்லா கொமெண்ட்ஸும் நைட்ல படிப்பேன். அவங்க சொல்றது, அவங்க இப்ப உதாரணத்துக்கு நாங்க பொதுவான கருத்தை தான் முன்வைக்கிறோம். எனக்குமே அனுரோட ஆலோசகரா இருக்கிறதுக்கு விருப்பம் தான், எனக்கு விருப்பம் தான் டெல் சார். ஆனா அதுக்கு அவரு விரும்பணுமே. நல்ல விஷயம். இப்ப என்ன விரும்ப மாட்டாரு அவர். ஏன்னு தெரியுமா, நாங்க என்ன சொல்லுவோம், நாடு எப்படி டெவலப் பண்றது, நாடு எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறன்ற நல்ல கருத்துக்களை சொன்னா அவர் ஏற்க மாட்டார். விளங்குதா? அது மாதிரி நீங்க பிஎஸ்டி ஆண்டு கேட்டிருக்கிறாங்க இல்லையா, நீங்க சொன்ன பின்னூட்டத்துல. நான் படிச்ச படிப்பு என்னன்றது இதுல போட வேண்டியது, அதெல்லாம் அந்த விளம்பரப்படுத்த தேவையில்லை. அந்த பொதுவான சில விளம்பரங்கள் தேவையில்லை. இது வந்து ஒரு பொதுவான அரசியல், அவங்களுக்கு கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அவங்களோட கருத்தை நான் அப்ரிசியேட் பண்றேன், கோவப்படல. நீங்களே சிரிச்சு கொண்டு வருகிறேன், நான் சிரிச்சு கொண்டு பார்த்து சொல்றேன். என்றால் நாங்கள் ஒரு ஒரு பின்னூட்டத்தை அல்ல ஒரு கொமெண்ட்ஸை கூட நாங்கள் அழிக்கிறேன். இட்ட வரைக்கும் எல்லா கொமெண்ட்ஸும் அப்படியே இருக்கும். அவர்கள் ஆதங்கம் அதை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்க ஒண்ட விளையும் கொள்ள வேண்டியதுதான். இந்த நாட்டு நடப்புல நாங்க எத்தனை தரம் அனுரகுமார என்ன சொல்ற நல்ல காரியங்களை பாராட்டி இருக்கோம். ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ற பக்குவம் எல்லாருக்கும் இருக்கும். இப்ப எங்களுக்கு என்ன, அது எங்களோட நேர்கள்ற கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஓகே டில்சான், நான் அதை வெல்கம் பண்றேன். ஏன் அவங்க கருத்து சொன்னா அல்லது உடனே காலையில பார்த்தா அவளை அழிக்கலையே, நாங்க அப்படியே வச்சிருக்கிறோம் இல்லையா. அந்த வகையில அனுரோவுக்கு ஆலோசகரா போக விருப்பமா, அப்படி ஒரு ஜொப்பை நீங்க கிரியேட் பண்ணுங்க. எங்களை பொறுத்தவரையில ஆலோசகர்னா நாடு டெவலப் ஆகுறதுக்கு என்ன, நாங்க சொன்ன ஆலோசனை அனுரகர் நான் இல்லை டில்சான். எங்களோட தளத்துல வர 2 பொருளாதார நிபுணர், பேராசிரியர், சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம், சிரேஷ்ட விரிவுரையாளர் எம் கணேசமூர்த்தி, கலாநிதி எம் கணேசமூர்த்தி, 2 பேரும் இந்த தளத்துல சொன்ன கருத்துக்கள்ல ஒரு 50% அனுரம் எடுத்திருந்தால் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம். இந்த 1.5 வருஷத்துல பண்ணி கொடுக்கறச்சு யாராச்சும் டில்சான், இவங்க 2 பேரும் பகிரங்கமாக அதிக அளவான ஆக்களுக்கு தெரியும். கொழும்பு பல்கலைக்கழகத்துல இருக்கிறாங்க. இவங்களை போல கனவேர் இருக்கிறாங்க டில்சான். இவங்க மட்டும் இல்ல, அவங்க சொல்றாங்க எங்களை போல சிங்கள மொழி பேசக்கூடிய கனவேர் இருக்கிறாங்க. ஒரு தரையும் தொட்டு பார்க்கல. நீங்க இதுகளை சொன்னோன்னே உங்களுக்கு கோபம் வருது. உண்மையில சொல்ல போனால் எப்படி எங்கட திராவிட முன்னேற்ற கழகத்துல தலைவர் ஸ்டாலினுக்கு அரசாங்கத்துல என்ன தெரியாதுன்னு, என்ன நடக்கிறது என்னன்னு தெரியாமலே ஆட்சியை கொண்டு போனாரோ, அது மாதிரி அனுரவை நீங்க ஆக்கி விட்டுட்டீங்க. உங்களை பொறுத்தவரையில அப்பே ரட்டே மகே ரட்டே என்று மேடையில இப்படி மைக்க பிடிச்சி உசுப்புறதை தவிர, பார்லிமெண்ட்ல வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்கறத தவிர எதையுமே அந்த அளவுக்கு நீங்க சொல்லல, செய்ய விடல.
அதில் பலாபலன் அனுபவிக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாம் தலைகளா போய் கொண்டிருக்கிறது கஷ்டம். நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவர், பேர் சொல்ல நான் தவிர்க்கிறேன், பேர் வரும் 2-3 நாள்ல. இன்றைக்கு காலையில ரணில் விக்ரமசிங்கோட ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு. மிக மிக முக்கியமான ஒருவர், நான் பேரை நாகரிகங்களை தவித்துக் கொள்றேன். ரணில் விக்ரமசிங்கவை தேடி சென்று சந்திச்சுட்டு வந்திருக்கிறார். நாளைக்கு உறுதியான தகவல். அப்ப உங்களுக்கு அதுல ஒரு நொல்ல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீ ஒளிச்சு பிடிச்சு விளையாட இல்லாது. சரியா? 159 நம்பர் நல்ல நம்பர். சரியா? நான் அண்டும் சொன்னேன் டெல்சான், 159 9 ஆக்கிறாங்க, இலக்கம் 9 ஆக்கிறாங்க, 50 கழிச்சிடாங்க. இன்றைக்கு நிலைமை முடிஞ்சு ஏதோ ஒரு முக்கிய நடந்திருக்குன்னு சொல்றீங்க. அது யாரு? அரசடி சில்வா தொடர்ச்சியா அமெரிக்காவில் நிக்கிறார். ஆமா 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 ஆமா. என்ன காரணம் பாருங்க. இன்றைக்கு காலையில சந்திப்பு நடந்திருக்குது. சரியா? இப்ப ஒரு நேஷனல் கவர்மெண்ட ஃபார்ம் பண்றது சம்பந்தமான டிஸ்கஷன்ல ஓடிப்படுத்தி அந்த கதை கொஞ்சம் அங்கங்க அடிப்படுது. இன்னொரு விஷயம், நேற்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில அரசாங்கத்துக்கு உதவும் முகமா, அரசாங்கத்துக்கு தான் நாட்டை திரும்ப 2022 மாதிரி விலக விட்டுறக்கூடாது, வங்குரோத்து நிலைக்கு தள்ளி விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அரசாங்கத்துக்கு உதவுறதுக்கு முன் வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அரசாங்கம் இவங்களோட உதவியை எடுக்குமா இல்லையாங்கிறதா அங்கே ஹைலைட் போயிட்டு அதை பார்க்கணும். எடுக்கலன்னா அப்படி அந்த என்ன சொல்ற கிடுக உயர்த்திட்டு அப்படியே நெருப்பு வச்சுட்டு போக வேண்டியா. அதுல இன்னும் ஒரு கமெண்ட் ஒன்று இருந்தது. நானும் பார்த்தேன் அதை நான் கேட்கணும்னு இருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இலங்கை குடும்பமாக வாழ உகந்த இடமாகும் என்றால் ஏன் இலங்கையர் குடும்பமாக வெளிநாடுகளில் குடியேறுகிறார்கள்? நல்ல கேள்வித்தானே. சரி, இலங்கை தகுந்த ஏன் எல்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க? கடையை சாத்தவும் நிகழ்வு நிறைவடைந்தது. இல்ல, அவனோட கேள்வி சரியான கேள்வி. நேற்று நாங்கள் திரும்பவும் சொல்லியிருந்தாங்க, பொது போக்குவரத்து, சுகாதாரம், மற்ற விடயங்கள்ல இலங்கை ஒரு முன்னுதாரணமா இருக்குது. ஏன் இலங்கையை விட்டு பலர் வெளியேறாங்கன்னா வாழ்க்கை செலவு. இன்றைக்கு நான் கதைச்சேன், அரச நிர்வாக சேவையில தரம் 1 இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு நிர்வாக சேவை அதிகாரி என்னோட சொன்ன தகவல், கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முதல் தன்னுடைய 2 வாரத்துக்கான பொருட்கள் மளிகை சாமான் கொள்வனவுக்கு 15,000 போதும். அதாவது மரக்கரை அது இது எல்லாம் சேர்த்து. இப்ப அதே காசு 42,800 ரூபாய் தேவையா இருக்குதான் 2 வாரத்துக்கான செலவு. இதே காசு தான் ஒரு அரசாங்க ஊழியர் சம்பளமா இருக்க போகுது. சரியா? அப்ப அவன் என்ன செய்வான்? ஏதாவது கடன் இருக்கிற காணி பூமி நகையில வித்துட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவோம்னா ஓடுவான். ஆனா இலங்கை வாழலாம், இந்த வாழ்றதுக்கான சிஸ்டத்தை அவங்க ஏற்படுத்தல். நான் கேட்கிறேன், நீங்க அந்த 1.5 வருஷத்துல இனவாதம் இல்லாத அரசாங்கம் சொல்றீங்க. பச்சை இனவாதமான அரசாங்கம் அனுரோட அரசாங்கம் தான். ஏற்றுக்கொள்ள அவருக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன் உங்களுக்கு. சொல்லுங்க, அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம். ஒரு வடக்கு கிழக்கை சார்ந்தால் ஒரு அமைச்சரவை, கேபினெட் அமைச்சரவையில் இல்ல, ஒரு முஸ்லீம் அமைச்சரவையில் இல்ல, ஒரு கேபினெட் முஸ்லீம் ஒரு அமைச்சரை காட்டுங்க இல்ல. அந்த இவர் யாரு எரிசக்தி அமைச்சர் வெளியில போக்குள்ள டிப்யூட்டி மினிஸ்டர் ஒரு முஸ்லீம் இருந்து, அந்த முஸ்லீமை நீங்க அமைச்சராக்கல. வடக்கு கிழக்கை சேர்ந்த ஒரு தமிழால நீங்க அமைச்சராக்கல. அது மட்டும் இல்ல, அரபு நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து கடந்த காலங்கள்ல இருந்து அரசாங்கங்களுக்கு பெருமளவான நிதி வந்தது, ஒன்றும் வரல. எங்க போனது? IMFன்றது என்ன? அவங்க கடன் தாரது. அந்த கடன்ல இருந்து நாங்க எப்படி வெளியில போறோன்றது ஒர்க் பண்ணோம் அந்த 1.5 வருஷம் இல்ல. வளமையா 3 மாதத்துக்கு ஒரு கால் ரிவ்யூ பண்ணவனும், 6 மாதத்துக்கு ஒரு கால் ரீஸ்ட்ரக்சர் பண்ணவனும் IMF ப்ராஜெக்ட் செய்தீங்களா? ரணில என்ன ஃபைல தந்துட்டு போறாரோ அந்த ஃபைலுக்கு கவரத்தான் மாத்தினீங்களோ இல்லையோ, உள்ளுக்குள்ள அந்த பேப்பர் எல்லாம் உண்டு தானே. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப ஐக்கிய தேசிய கட்சி சொல்லுது, ரணில்ட லைன்லயே போயிருந்தா இந்த நாடு இந்த அளவு போயிருக்காது, டாலர் இந்த அளவு மாற்றம் ஆகியிருக்காது, ரணில்ட பேனை இவர் செய்யாதனால தான் இப்ப இந்த நிலைமைக்கு முகம் கொடுக்குதுன்னு ஐக்கிய தேசிய கட்சி சொல்லிருக்கு. அதாவது ரணில்ற பிளான் என்ன இருந்தது? 3 மாதத்துக்கு ஒருக்கா ரிவ்யூ பண்றது, 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மெல்ல ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்றது, அந்த IMF ஏற்ற மாதிரி மேக் பண்ணி கொண்டு போறது. அதை மேக் பண்ணக்கூடியவர்கள் இங்க இல்லையே இவங்கள்ட்ட இருந்தது யாரு? ஜேபிக்கு போஸ்டர் ஓட்டுனதும், ஜேபிக்கு துண்டு கொடுத்ததும், ஜேபிக்கு மாக்குளைச்சவனும் தான் இங்க இருந்தது கவர்மெண்ட்ல. ஒரு இன்டெலெக்சுவல் இருந்ததா? எத்தனை சிங்களாக்கள் இருக்கிறாங்க, எத்தனை திறமையான சிங்களாக்கள், முஸ்லீமாக்கள், தமிழாக்கள், ஆரியாவை கொண்டு வந்தீங்களா அந்த கவர்மெண்ட்ல? ஜனாதிபதி செயலாளராக வந்திருக்கிறவர் யாரு? ஜனாதிபதி செயலாளராக இருக்கிறவர். இப்ப உடனே கீழே வாங்க, அண்ணன் கொன்ன என்ன சொல்ற நீங்க? இனவாதம் இல்ல, பிராக்டிக்கல். இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. உடனடியா டேக் ஓவர் பண்ற வழியை பாருங்க.
மேடை பேச்சுகளை குறைங்க, போக்குவரத்தை குறைங்க, நாட்டுக்கு இருக்கிற ஆபத்தை உடனடியாக உணர்த்துங்க. ஆனா இப்படி சொல்லும் போது என்ன, பார்லிமெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இந்த இப்பதான் பதிவாகி இருக்கு. ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த சொல்லியிருக்காரு பார்லிமெண்டத்துல. வாகன இறக்குமதியை நிறுத்துவதோ அல்லது இதர இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்கவோ எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. பொருளாதாரத்தை முடிந்தவரை விரிவுபடுத்த நாங்கள் விரும்புகிறோம். எரிபொருள் மானியத்திற்காக 57 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்வி, இந்த பொருளாதார நிலைமை குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் பிரதியமைச்சர் இதை சொல்லியிருக்காரு. அரசாங்கம் அதே மாதிரி ஜனாதிபதி அனுர்குமார் நிந்தவூர் போயிருக்காரு. நிந்தவூர்ல வச்சு சொல்லியிருக்காரு, இன்னைக்கு மக்களுக்கு ஒரு ப்ரொமிஸ் பண்ணிருக்காரு, இதை விட மாட்டோம், எல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கு, என்னென்ன செய்யணுமோ அதை பக்காவா செய்யும் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு ப்ரொமிஸ் கொடுத்திருக்காரு. விடிஞ்செலும்பக்குள்ள நாடு கவுண்டு கிடக்கும். அதுக்கு பிறகு வீலுக்கு காத்தடிச்சு ஓட பாருங்க. டில்சான் இதே கதையைத்தான் அஜித் நிவால் கப்ரால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2022ஆம் ஆண்டு மத்திய வங்கி தொடர்புல அந்த ஆள் விடிஞ்சா பொழுதுவோம் வரை ஊடகத்துல இருந்து சொல்லி கொண்டிருந்த கருத்து. இன்றைக்கு வந்து டில்சான் இது இப்ப இவங்களை ஏற்றுக்கொள்ளவும், இப்ப இருக்கிற நிலைமை ஏற்றுக்கொள்ளவும், நிலைமை மோசமா இருக்குது, ஆதல பாதாளத்துக்கு போயிட்டு பொருளாதாரம். நேத்து இருந்த டாலர் ரேட் ஒரு மாதிரி, இன்னைக்கு இருக்க டாலர் ரேட் ஒரு மாதிரி. இப்ப இல்ல, இது வந்து இயற்கையா வரல, இது வந்து செயற்கையா உருவாக்கப்பட்டது. டாலர் மாற்றம்ன்றது வந்து இது இயற்கையா வரல, இது செயற்கையா உருவாக்கப்பட்டது. இல்லன்னு ப்ரூவ் பண்ணட்டும் நந்தலால் ப்ரூவ் பண்ணட்டும் பாப்போம். இதுல இல்ல இது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்ததுண்டு, இது செயற்கையா செய்தது, உடனே செய்யலாம. இது இந்த ரேட்டை பாருங்க, இந்த ரேட் இன்னும் 10,000 ஒரு கிழமைக்குள்ள அவங்க அப்படி கொண்டு வருவாங்க. அது இயற்கையானது இல்ல, செயற்கையானது. வாகன இறக்குமதிய கட்டுப்படுத்த மாட்டேன்றான். மானி எங்க இருந்து கொடுக்க போறீங்க? வாகன இறக்குமதி இருந்தாலே டில்சான் இப்ப 700 மில்லியன் பிளஸ் 200 மில்லியன் $900 மில்லியன் கிட்ட வரவு இருக்குன்றீங்க, சரியா? வரவு இருக்குது, வாகன இறக்குமதி இங்க நிக்குதுன்னு சொன்னால் காசு வெளியில அனுப்ப போகுது. என்னண்டு நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? சீரியஸ் தெரியாம காய்க்கிறீங்க. அந்த காய்ச்ச பிரதி அமைச்சருக்கு என்ன இருக்கு? அவருக்கு என்ன தெரியும் நிதியை பற்றி? சரி, இந்த இடத்துக்கு IMF கதையை நாங்க எடுத்துக்கோமா? IMF கதையை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். அதுல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமே. IMF பிரதிநிதி சொல்றாரு, 5-6வது திட்ட மீளாய்வு 27ஆம் தேதி பொருளாதார நிலையை மீட்டெடுப்பதில் கட்டியெழுப்புவதிலும் இலங்கை முன்னேற்றம் கண்டிருக்க IMF சொல்லியிருக்கு. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து வரும் நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு அதன் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகளை எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்க உள்ளதாம். அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் சொல்லியிருக்காரு. இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் இவான் பாபஜியோர்ஜியோ தெரிவிக்கையில், கடந்த ஆண்டுகளில் இலங்கை ஸ்திரமான பொருளாதார நிலையை மீட்டெடுப்பதிலும் கையிருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்புவதிலும் நம்பிக்கையை வலுப்படுத்துவதிலும் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக தெரிவிச்சிருக்கார். இந்த முயற்சிகள் பொதுமக்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் பங்குதாரர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுடன் பொருளாதாரத்தை மிகவும் உறுதியான அடித்தளத்தில் நிலைநிறுத்த உதவியுள்ளன என்றும் அவர் தெரிவித்திருக்கார். சவாலான வெளிப்புற சூழலிலும் உள்ள பொருளாதாரங்களைப் போலவே சமீபத்திய உலகளாவிய முன்னேற்றங்களுக்கும் புதிய அழுத்தங்களை கொண்டு வந்துள்ளன. இவற்றுக்கெல்லாம் மத்தியில இலங்கை இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு போகுது அப்படின்னு நல்ல விதமா சொல்லியிருக்காரு. அவர் டாலர் ஏற்றத்தை பற்றி, இலங்கை நாணயம் விழுறதை பற்றி எங்க காய்ச்சிருக்கிறாரா? இந்த ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான நிலையில இலங்கை நாணயம் ஒரு சரிவை சந்திக்குது, அதுக்கு IMF கை கொடுக்க மாட்டேங்க சொல்லி இருக்கிறாரா? அதை பத்தி சொல்லி அவர் டில்சான் உங்களுக்கு கடந்தார வங்கி வந்து டில்சாண்ட வீட்டுல வந்து என்ன சொல்ற, இன்றைக்கு டில்சானுக்கு சுகம் இல்லை அல்லது நாளைக்கு டில்சானுக்கு வேலைக்கு போகல, இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து உங்களோட பேங்க் வட்டி ஏற விடுமா? மாத கடைசியில இங்க வட்டி கட்டணும். இப்ப அவங்கள பொறுத்தவரையில் என்ன, இப்ப இதுல 2 ஆப்ஷன் தான். இதை ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு எல்லா கட்சியும் கூட்டி கதைக்க வேணும், அப்படி இல்லைன்னா IMFல இருந்து 500 வெளியில வரணும். நான் கேட்கிறேன் டில்சான், அங்க மத்திய வங்கியில எல்லாம் கோதா கிடக்கு, அங்க ஒன்றுமில்லைன்னு நந்தலால் சொல்லுது. 7 கையிருப்புன்றதை வந்து 10 மில்லியனுக்குள்ளதான் இருக்குது. 700 மில்லியன் இருக்கிற இந்தியாவை எவ்வளவு முன்னேற்பாடா செய்யுது, நீங்க ஏன் செய்யல? இப்ப நான் கேட்கிறேன், இலங்கை ஆரை திருப்திப்படுத்தணும், மக்களையா IMF-ஐயா? இல்ல, IMF வந்து பாராட்டு அறிக்கை கொடுக்குதுன்றால் ஓகே. ஒரு சில வாரத்துல நிதியமைச்சு ஜனாதிபதி செயலாளர்
மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சு அது ஒரு பலமா தான் இருக்குது. இந்த 2 அமைச்சுக்கள்ல வந்து பெரிய ஒரு மாற்றம் இடம்பெறும். அந்த இடத்துக்கு வந்து ஒரு எதிரணியில இருக்கக்கூடிய அல்லது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகமையான இருவர் வந்து அமர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் இந்த நேரத்துல அமைச்சர் இந்த இன்னைக்கு அரசாங்க கலந்துரையாடல் திணைக்களத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அந்த வீடியோ கொஞ்சம் பார்ப்போம். ඊයේ වෙනකොට 350ත් ඉක්මවලා ගියා. එතකොට රටක් විදියට අපි කවුරුත් බලාපොරොත්තු වෙන්නේ එමගින් නැතිවන පීඩනය අවම කරලා ආර්ථික නැවතත් එහි තියෙන බලපෑම මිනිසුන්ගේ ජීවිතවල තියෙන බලපෑම අඩු කර ගැනීම. ඒක සෑම පුරවැසියෙකුගේම චේතනාව. හැබැයි ඊටාම සුළු කණ්ඩායමක චේතනාව උනේ ඒක නෙමෙයි. 350 ඉක්මනීම 360ට එන්නේ කොයි වෙලාවේද? 370 400 ඔය විදිහේ ඉලක්කම් ඔළුවේ තියාගෙන හිටියා. සමහර අවස්ථාවලදී දේශපාලන උමනාවක් වෙන්න පුළුවන්. සමහර අවස්ථාවලදී වෙළඳපොළ ඇතුලේ හැසිරෙන බලවේගවල අවස්ථාවාදීව ලාභ උපයා ගැනීමේ අරමුණක් වෙන්නත් ඉඩ තියෙනවා. ඒ නිසාම අපි පාර්ලිමේන්තුවේදීත් ගොඩක් අවස්ථාවලදී කිව්වා තොරතුරු පිළිබඳ හරිව අවබෝධයක් විශ්ලේෂණයක් නොකර ඔබ තීන්දුව ගන්න එපා. ඒකෙන් ඔබට විශාල අලාභයන් සිද්ධ වෙන්නත් පුළුවන්. මේ වාහන ආනයන විතරක් නෙමෙයි විදේශ විනිමය වෙළඳපොළේදී. ඒ නිසා දැන් මම ඔබට රටට මහ ජනතාවට පොදුවේ සමාජය ගැන හිතන අයට සුබ ප්‍රවෘත්තියක් කියනවා. ඒක තමයි මේ මොහොත වෙනකොට අන්තර් බැංකු විදේශ විනිමය වෙළඳපොළ ඉන්ටර් බැංක් ෆොරින් එක්ස්චේන්ජ් මාකට් එකේ මැදි අගය ඊයේ 350 පැන මට්ටම මැදි අගය දැන් 330ට ඇවිල්ලා තියෙනවා. 330ට ඇවිල්ලා තියෙනවා. බිඩිං රේට් එක ඉල්ලා සිටින රේට් එක ගැනුම්කරුවන්ගේ පැත්තෙන් ඉන්ටර් බැංක් ෆොරෙක්ස් මාකට් එකේ 327යි විකුණන්න සූදානම් වෙනවා 332යි. ඒතර මැද අගයේ විදියට 330යි. මං හිතනවා අපි රට ගැන ආදරයක්, සමාජය ගැන ආදරයක්, ආර්ථික ගැන ආදරයක් තියෙන මිනිස්සුන් මේක සුබදායි ප්‍රවෘත්තියක්. හැබැයි කීප දිනකට මේක ටිකක් හොඳ ප්‍රවෘත්තියක් නෙමෙයි. நான் திரும்ப சொன்ன நான் இந்த எதிர்க்கட்சிகளை வந்து பலமடைய விடாதங்க இந்த காலப்பகுதியை வந்து அவங்க பலப்படுத்துவாங்க. பயன்படுத்திக்குவாங்க. ஆமா. அதாவது இனி பாருங்களேன் இந்த கைது நடவடிக்கை இன்றைக்கு ரவி என்ன சொல்லுது, அனுர நாமல் சஜித் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், அப்போதுதான் சரி, யாரும் நல்லமில்லை என்றால் இருப்பவரிடம் இருக்கும் நல்லதை எடுப்போம். මං හිතන්නේ ඒ වගේ ආරම්භ කරනවා කියන මං කියන්නේ නැවත චරිතඝාතය කිරීමක් විතරයි. මට කියන්න පුළුවන් අපි කරපු දේවල් අපි ඔප්පු කරලා තියෙනවා. ඒ කිරීම නිසා සාර්ථකත්වය නිසා චරිතඝාතනෙත් වෙලා තියෙනවා. ඉතින් මං කාටත් නිකරුණේ චරිතඝාතන කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. නමුත් මං කියන්නේ මේ අවස්ථාවේදී ඒ වගේ දේවල්ට වැඩිය අනුරද රනිල්ද සජිත්ද නාමල්ද සියලුම දේශපාලන රාජ්‍යද මේ ඔක්කොම පක්ෂ ටික එකතු වෙලා එක තැනකට ඒක රාශි වෙලා රටක් ගැන හිතන එක තියෙන. මොකද දැන් හැම එකම දේශපාලනය කරලා තියෙනවා. උන් හොඳ නැහැ මුන් හොඳ දැන් හැම එකම හොඳ නැහැ කියන තත්ත්වයකට ඔප්පු වෙලා ඉවරයි. ඉතින් ඊට වැඩි හැම එකකම හොඳ දේවල් පාවිච්චි කරලා ඉදිරියට යෑම තමයි ජනතාව වෙනුවෙන් මං හිතන්නේ තියෙන ප්‍රායෝගික උත්තරය. නිකන් ඒ පැත්තට මේ පැත්තට කඳු පනිනවට වැඩිය මේ ඔක්කොම එකතු වෙලා මේ සුන්දර වචන වලින් ජනතාවට උදව් කරන්න පුළුවන් විදිහක වැඩපිළිවෙලක ආරම්භය ඇති කරන්න අවශ්‍යයි. நாமலையும் சேர்த்துக்கொள்றாங்க அந்த அதாவது பட்டியல். சர்வ கட்சி அரசாங்கம் ஒண்ணுக்கு பிளான் போகுது. இல்ல அது பிரச்சனை இல்ல, நாமலையும் இதுல இணைச்சு கொள்றாங்க. ஐயோ. அப்ப ஃபைல் எல்லாம் மூடி போட்டுருவே. இன்னும் ஒரு கருத்தை பாருங்க, சதியால் விரட்டப்பட்ட கோட்டபாய ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்கு வர எங்களோட பரிதாப நிலையை பாருங்க. நாமல் வந்து நாட்டை காப்பாத்தணுமா, கோட்டாபாய வந்து நாட்டை காப்பாத்தணுமா? என்னத்த சொல்ல, எங்க போய் சொல்ல? அனுர்குமார் திசாநாயகாவுக்கு இதுல ஒன்றுமே இன்னும் போகல. இப்பவும் ஒரு பிரச்சனையும் இல்ல. உடனடியா இப்ப டில்சா இந்த நாடை எடுத்துட்டான், பொறுப்படுத்தினான். தித்வா புயல்ன்றீங்க. தித்வா புயலுக்கு நீங்க என்ன மெக்கானிசத்தை ஹேண்டில் பண்ணீங்க? புயல் வந்துட்டு அதுங்களுக்கு பாதிப்பு. இந்த வடிவல் சொன்ன மாதிரி நானும் ரவுடி என்னை தூக்கி போடு வாகனத்துல நானும் பாரஞ்செயிலுக்கு. ஏன் மண்மூடையெல்லாம் வச்சு அடைச்சாங்க பாக்கலையா? அந்த மக்கள் இன்றைக்கு இந்த வெயில்ல படுற பாட்டை போய் பாருங்க டெல்சான். இன்றைக்கு முறாலோட பேசுனேன். இது எங்க தொடங்குதுன்னு தெரியுமா டெல்சான்? இந்த ஆரம்பம் சுனாமியில தொடங்குது. சுனாமிக்கு வந்த நிதிய மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மோசமா பயன்படுத்தினது. சரியா? 2002ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வருது. விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையில் ஒப்பந்தம் நடக்குது. சுனாமி வருது. அந்நேரம் 3 அமைச்சுக்களை உடனடியா இந்த சந்திரிகா இன்றைக்கு வந்து இந்த பொருளில திரியறதுக்குன்னா தவண்டு திரியணும். கொழும்புல தவண்டு திரிஞ்சா கூட நாங்க பார்த்து ரசிப்போம். அப்படி சொல்லக்கூடாது பொதுத்தளத்துல. இந்த நாடு கேவலமாகிறதுக்கு பிரதான காரணம் சந்திரிகா உமரால். சந்திரிகா அந்நேரம் ரணில் பிரபா ஒப்பந்தத்துல வந்து 3 அமைச்சுக்களை ஒரு நைட்ல அவ பொறுப்பெடுக்கிறான். பாதுகாப்பு, மற்றது ஊடகத்துறை,
மற்றது நிதியமைச்சர் நினைக்கிறேன். இந்த 3 எனக்கு அறிவு 3 அமைச்சர் பொறுப்பெடுக்கிற எல்லாம் தலைகளாகுது. சுனாமி வருது. சுனாமி வந்தோடனே வெளிநாட்டுல தான் அதிக அளவான நிதி. சரியா? பொதுக்கட்டாயம் உடனே கீழே வந்துடுறாங்க. வரலாறை நீங்க தெரிஞ்சு விடணும். பொதுக்கட்டாயம் கொண்டு சர்வதேச நாடுகள்லாம் அள்ளி இறைக்குது இலங்கைக்கு நிதியை. அப்போ விடுதலை புலிகள் தரப்பில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. பொதுக்கட்டமைப்பை பயன்படுத்துறதுக்கு பொதுக்கட்டமைப்புன்ற ஒரு கட்டமைப்போட வடகிழக்கு நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம். தென்னிலங்கையை நீங்கள் வடகிழக்கு நாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு காசு தர தேவையில்லை. மாவட்ட செயலகங்களூடாக பிரதேச செயலகங்களூட எங்களோட மேற்பார்வைன்னு தான் சொல்லப்பட்டதா நிதிப்பா. உடனடியாக இந்த ஜேவிபி சோமவன் சமரசிங்க, டெல்வின் சில்வா, பிமல் வீரவன்ச, அனுர்குமார திசாநாயக்க, கேடி லால்காந்த, அதில் அமைச்சர் சந்திரசேகரம் அந்த படத்தில் காணக்கூடிய இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருந்தது சார். பொதுக்கட்டமைப்புக்கு எதிராக போராட்டம் அதோட அதுக முடியுது. ஹெல்பிங் அம்மாந்தோட்டக்குள்ள நிதி போகுது. அது பிறகு மஹிந்த ராஜபக்ச தனக்கேற்ற மாதிரி பயன்படுத்துறேன். அண்டைக்கு தொடங்குறீங்க. அதுக்கு பிறகு நீங்க இந்த தித்வா புயல் வந்த உடனே அதை கையாளுறதுக்கு என்ன சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணீங்க? உலக நாடுகள் பணம் தர தயாரா இருந்தது. உலக நாடுகள்கிட்ட இருந்து பணத்தை நீங்க எடுக்கிறதுக்கான வழியை திறக்கல. தித்வா புயல்ல மாட்டினீங்க. உடனே என்ன சொல்லுங்க, புயல் வந்து ஜனாதிபதி நிதியத்துக்கு எவ்வளவு வந்தன்ற கணக்குண்டை வெளியில விட்டீங்களா? ஸ்ரீலங்காங்கிற திட்டத்துக்கு எவ்வளவு நிறைய பணம் கிடைச்சு பணம் எங்க அது? அதை வச்சு என்ன செய்த நீங்க? நான் நினைக்கிறேன் இந்த ட்ரெயின் ரோட்லாம் செய்யறதுக்கு உதவி இருக்குமா? என்னத்தை செய்தாலண்டில் சான் 10,000 ரூபாய் வந்த 7,000 ரூபாய் செலவு எங்கள்கிட்ட 3,000 ரூபாய் இருக்குண்டா சொல்லுங்களேன். நீங்க ஒன்னும் சொல்லல. நீங்க என்னன்னு சொன்னா அது சரி. நான் சொல்லட்டா டீல் சான், கடைசா உங்களோட தவறு வந்து இந்த கள்ளன் காவாலி எல்லாம் வந்து நின்று திரும்ப நாங்க அந்த அலங்கோலத்தை நாட்டுல பார்க்க போறோம். ஆனா இந்த இடத்துல நீங்க முதல்ல சொல்ல பாய்த்தார். இப்ப இதை எதிர்கட்சி எல்லாம் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப சந்தர்ப்பத்தை எடுக்கிறதுக்குன்னு. அப்ப பேஸ்புக்ல என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஜிந்துஜன் தவராஸ், அவர் போட்டிருக்காரு இப்படி போட்டிருக்காரு. சரியா? சஜித் பிரேமதாசனுடைய புகைப்படம் வடிவேல்ல ஜாப் கொண்டது, வடிவேல்ல காமெடி. ஆஹா, ரூபாய் வீழ்ச்சி, பணவீக்க பொருளாதார நெருக்கடி, அடுத்த அறகலையை தொடங்கும், ஆட்சி கலையும், பொறுப்பெடுக்க சொல்லி அனுர கேட்பார். போன முறை போல விட்டுட்டு ஓடாம இந்த முறை நமக்குன்னு ஆட்சியை கைப்பற்றி ஜனாதிபதி துமா ஆகிட வேண்டியது தான் அப்படின்னு சஜித் பிரேமதாச யோசிக்கிறாரு வடிவேல் மாதிரி. அந்த போஸ்ட் அதுதான் நடக்க போகுது. ஆனா இனி யாரும் பொறுப்படுத்த இதுல இருந்து பெரிய அளவுல ரிகவரி இருக்காது. யார் பொறுப்படுத்தாலும் நிலம் ஒன்றுதான். இல்ல அதான் ஜனாதிபதியும் ஜனாதிபதியும் நிந்த ஊர் போனவரும் அதான் சொல்றாரு, நாங்க இந்த நாட்டுல சட்டத்தை நிலைநாட்டாம விட்டோம்னா வேற யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்க சட்டத்தை நிலைநாட்டுறதுக்கு முதல் இருக்கிற சிஸ்டத்தை நிலைநாட்டுங்கப்பா. சட்டம் லோ அண்ட் ஆர்டர் அதிர பாட்டுல போகும். ஒரு நாட்டுல பொருளாதாரம் ஒழுங்கா இருந்தா மிச்சம் முழுக்க அரசியல் ஒழுங்கா இருக்கும், லோ அண்ட் ஆர்டர் ஒழுங்கா இருக்கும். நீங்க ஒன்றையுமே ஒழுங்கா செய்யல, விசாரணை ஒழுங்கா செய்யல, கைது நடவடிக்கை ஒழுங்கா செய்யல. அடுத்தது ஊழல் விசாரணை நடவடிக்கை இன்னைக்குதான் பெரிய ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு மாத்தறை நீதிமன்றத்துல இருந்து. பசில் ராஜபக்சவை கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கு. எங்க உத்தரவு? அந்த அளவுக்கு டிவியை பார்த்து சிரிச்சிட்டு கிடக்கு. இல்ல அப்படி சொல்லாங்க. இப்ப அன்னைக்கு ஜனாதிபதி என்ன சொன்னாரு? எங்க மே தின கூட்டத்துல வச்சு சிகப்பு அறிக்கை, சிகப்பு வச்சு ரெட் நோட்டீஸ் அனுப்பி சரி நாங்க எடுப்போம். இப்ப நடக்க போகுதா இல்லையா? பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் ஒன்றை வச்சு அடிச்ச கொள்ளண்டா பசில் கொஞ்சம் இல்லை. அது உண்மைதான். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சண்டா முழு மினிஸ்ட்ரிக்கான காசு வந்து அதுக்குள்ளெல்லாம் போகணும், அதுக்குள்ளெல்லாம் டைவர்ட் பண்ணி போடணும். எல்லாத்தையும் மாஸ்க போட்டுக்கிட்டு வீல் சேர்ல தள்ளிக்கிட்டு ஒரே ஓட்டம். அப்ப போன மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் வரல. வரட்டா அப்படின்னு இலங்கை மக்களை பார்த்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டது. வரகாட்டிதான் எல்லாரும் உங்களுக்கு சிரிப்பு வர நாடு படுறவ இல்ல. இதுல நடக்கும். உடற்பு நிகழ்ச்சியில நேற்றும் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி அமிர்தலிங்கம் அவர்கள் கவலைப்பட்டது ஒரு விடயம் தான். இன்னும் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் எடுக்கல. சீரியஸா இன்னும் எதுவும் நடக்கல. மானியம் கொடுக்க போற வேண்டி வேற அறிவிச்சிருக்கிறாரு, அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இந்த மானியம் எங்க இருந்து எடுக்க போறீங்க? அப்படா சுத்த வண்டி என் காசு அடிக்கிற மிஷின் நக்காண்டு எங்க அது நடக்கலாம். அது நடந்தா இன்னும் பிரச்சனை. ஆனா செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் திரைசேரிய நிரப்பிட்டு அதுல இருந்தா நாங்க எதுவுமே செய்வோமோ தவிர அந்த மாதிரி ஈடுபட மாட்டாங்க. பாப்போம். ஞாபகம் இருக்கா நீங்க சின்ன பிள்ளையில விளையாடி இருக்கீங்களா? அந்த வெள்ளம் வரக்குள்ள அங்க கொண்டு கொஞ்சம் மணலை கட்டுனா திடீர்னு பார்த்தா அந்த மணலை உடைச்சிட்டு போயிரும், தண்ணி போயிரும். அந்த குட்டி மீன் எல்லாம் நாங்க அது மாதிரி அங்கங்க சேர்த்து கொண்டு காசை திரைசேரியில வச்சா
அங்க போன 2.5 பில்லியனுக்கு என்ன நடந்தது தெரியாது. 6 லட்சத்துக்கு என்ன நடந்தது அவ்வளவு டாலரா? இப்படி என்ன அது சரி. என்ன டெல்சா என்ன நீங்க கோவிக்க போறீங்க? இல்ல 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 நீங்க சரியா தான் சொல்லிக்கிறீங்க. உங்க கருத்தை நீங்க சொல்றீங்க, மக்கள் கருத்தை மக்கள் சொல்லுவாங்க. அப்ப பாப்போம் அப்ப பாப்போம். மக்கள் மக்கள் கீழே வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்க. நீங்க ஆ, பேசினாலும் பரவாயில்ல, நாங்க நாளை ஆமா வாய்ச்சி விடுவோம். ஆமா 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 எங்களுக்கு அதை ஆமா. பற்றி ஆனா இன்னைக்கு கவலை இல்லை. இன்னைக்கு இப்ப நீங்க என்னதான் சொன்னாலும் பாருங்க, இந்த மக்கள் வந்து ஜனாதிபதி மேல வச்சிருக்க அந்த அன்பு. இப்ப இந்த ஊருக்கு போயிருக்காரு ஜனாதிபதி, அங்க இருக்க மக்கள்லாம் எண்ட ஹல்லாவே எண்ட அல்லாவே அப்படின்னு ஜனாதிபதி அன்புக்குமார் இல்ல எனக்கு இல்ல பார்த்து டெல்சா, கையை இதுல கொடுத்து இதுல அப்படி ஒன்றை ஆர்ப்பரிச்சு. விளங்கிக் கொள்ள வேணும். ம், மக்கள் எதிர்க்கட்சிகள் கூப்பிடுற மாதிரி போராட்டத்துக்கும் தயாரில்லை. அந்த மக்கள் இன்னும் இந்த அரசாங்கத்தில் அனுரவை நம்புறாங்க. அனுரவ் ஓப்புனா நடக்க வேணும். இதுல நடக்கணும் நிச்சயம். இன்னைக்கு அவர்கள் வந்து பெரிய பொறுப்பு. அனுரவுக்கு இந்த ஊர்ல இல்ல, வடக்கு கிழக்குல எங்க போனாலும் மக்கள் நேசிக்கிறாங்க. ம், அந்த நேசிக்கிறதுக்கு பிரமாணிக்கமா அனுரவ் இருக்கணும். கட்டாம கட்டாம. அனுரவ் வந்து விண்வெளியில இருந்து கதை சொல்லி கொண்டிருக்கேன். ம், இப்ப நான் கேக்குறேன், 1.5 வருஷத்துல எத்தனை என்கேஜ் பொரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ரீலங்காக்குள்ள கொண்டீங்க? ம். இன்றைக்கு இறங்க இப்ப ஈரான் சரி இப்படி வைப்போம். எங்கட நிலைமை எப்படி ஓடுனது தெரியுமா? எங்கட வண்டியில் ஆ, ஈரானுக்கு தேயிலை அதுகளை கொடுக்கறது, அதுக்கு அவங்க அந்த காசுக்கு பதிலாக அங்க இருந்து ஃபியூவலை தாரது எங்களுக்கு. ம், ம், இப்ப ஈரான் ஹார்முஸ் நீர் நிலையால அதுக்கு மாடப்பட்டுச்சு. ம். அப்ப எங்க போறது? என்ன வழி இருக்குது வர்றதுக்கு? சிக்கலா தான் இருக்கு. ஆ? இல்ல எங்கள்கிட்ட வந்து டில்சான் அந்த டொலர் வாரதுக்கான வரவு குறைவு. டாலர் வரத்து குறைஞ்சிட்டு, அந்த சுற்றுலா பயணிகள் இல்ல. அது எப்படி நடந்தது? அது ஓகே. இங்க ஈரான் பிரச்சனையால சர்வதேச எங்களுக்கு நெருக்கடியால போர் இயற்கை பதட்டனால நடந்ததுன்னு வைக்க. ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் நின்றுச்சு. ஆனா எங்கள்கிட்ட இருக்கிற என்ன ஏற்றுமதி செய்யறோம் நாங்க? அங்க ஏற்றுமதி செய்யறோம்னா இந்த கிடக்கிற அந்த அரசியல்வாதி கொஞ்சம் பேர் தான் ஏற்றுமதி செய்யணும். ஆ? ம், ஏற்றுமதி செய்யறதுக்கு எங்கள்ட்ட என்ன இருக்கு டீல்ஸான்? ஒண்ணுமே இல்லதான். அங்க நீங்க சொல்லுங்களேன், எனக்கு சொல்லுங்களேன். இப்ப தேயிலையை தவிர, ரப்பரை தவிர, ஆடையை தவிர என்ன ஏற்றுமதி செய்யறது நாங்க? அல்ல ஒரு 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 10 நிறுவனத்தை கொண்டிருக்க அனுற. இப்போதான் சொல்ல போனா வடக்கு, இப்ப உதாரணம் சொல்லுவோமே, வடக்கு கிழக்குல அதிக அளவான மீன் பிடிபடுது. சரியா? அந்த மீன்களை கொள்முதல் செய்து டின் பீஸ் ஆக்குற அல்லது பெரிய அளவில் அதை இம்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்தோமா? அல்லது இங்க ஹம்பாந்தோட்ட பகுதிகள் அல்லது விமான நிலையம் வண்டி இருக்குது, அல்லது மலையத்தை பொறுத்தவரை என்னத்தை கொண்டு வந்தோம்? அல்லது ஐடி ஹப் அங்க கொண்டு வந்தோம். ஹைதராபாத் எடுத்து பாருங்க, எப்படி இருக்கு ஐடி ஹப் ஹைதராபாத். ஸ்ரீலங்காவுக்குள்ள என்ன கொண்டு வந்தோம்? நாங்க ஒன்றுதான் கொண்டு வந்தோம் டீல்ஸா. என்னத்தை கொண்டு வந்தோம்? இனவாதத்தை மட்டும் தான் கொண்டு வந்தோம். அது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு ஒழுங்கா. என்பிபி அரசாங்கம் நீட்டாக இனவாதத்தை கொண்டு வந்த. எப்படி? நாங்க இனவாதம் பேச மாட்டோம், இனவாதம் பேச மாட்டோம். ஆனா செய்யறது முழுக்க இனவாதம். ம். ஒப்போசிஷன் அதுவும் இல்ல, சட்டத்துக்கு மேலதான் மதம் இருக்குங்கிறத இன்னைக்கு திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளைகளை ஏமரத்தன தேரர் இன்னைக்கு அவருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கு. 11 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த அந்த வழக்குல அவரை இன்னைக்கு மூஞ்ச மூடி பாதுகாப்பா கூட்டு வராங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்றது? அம்பிட்டிய சுனரட்ன தேரைய மைந்த சந்திக்கணும் இனவாதம் மண்டைங்க. சரியா? இப்ப இனவாதத்துல உச்ச மண்டைங்க. இப்ப அவரை சுத்தப்படுத்தியாச்சு. அனுரை சந்திச்சோன்னே டில்சான், தென்னிலங்கையில் இருக்கிற அரசாங்கம் இனவாதமும் அவங்களுக்கு பொலிட்டிக்ஸும் வந்து ரத்தமும் சதையும் மாதிரி ஒண்ட விட்ட உண்டு இல்ல. அவங்க ரெண்டோடையும் தான் அனுரையன் போய் அம்பிட்டியை சந்திக்கணும். அதுவும் ஐசிசிபிஆர்ல ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேல முன்வைக்கப்பட்டிருக்கு. ஐசிசிபிஆர்ல குற்றச்சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளி இப்ப வரைக்கும் நிரபராதி என்று நீதிமன்றம் சொல்லல வர. அப்படியானால என்ன அனுரை சந்திக்கலும்? அப்ப எனவே මේ ආණ්ඩුවලට හොදේ තෙල් ටික ගෙනලා විකුණා ගන්න බැරි නම් මේගොල්ලන්ට මොකද කරන්නේ? මේගොල්ලන්ට බෑ ගොවිපලක්වත් කරන්න. ඔක්කොම බෑ. ඇමරිකාවට හෙම්රිස්සාවක් හැදුනොත් ලංකාවට නියමෝනියාව හැදෙන ආර්ථිකයක්. එහෙම ආර්ථික අපිට හදලා වැඩක් නෑ. ඉරානයේ ප්‍රශ්නයක් ආපුවම අපිට අර්බුදේ. ඇමරිකාවේ ප්‍රශ්නයක් ආපුවම අපිට අර්බුදේ. ඕනෑම තත්ත්වයකට වෘත්තු දෙකේ ආර්ථිකයක් ගොඩනැගීම තමයි පාලකයන්ගේ වගකීම. තෙල් ගබඩා කිරීම සඳහා ප්‍රමාණවත් වන ධාරිතාවක් අපේ ගබඩාවල නැහැ. අපේ පරිභෝජන රටාවේ යම් වෙනසක් අවශ්‍ය වේවි. අර්බුදයක් තියෙන වෙලාවදී අපි හැමදෙනාම යම් සංයමයකට එන්න ඕනකම තියෙනවා. මම ඉතින් අපේ රටේ ජනතාවගෙන් ඉල්ලා හිටින ඔබගෙන් වගේම යම් සංයමයක් පරිසංකාරී ආර්ථික ක්‍රියාකාරකමකට දැන් එන්න ඕන මේ වෙලාව. මේක මොකද මම කවුද තෙල්ලින් අයිතිකාරයෙක්, ඒ නිසා මට ලාභ ගන්න වැඩි කරනව නෙවෙයි මේ. එහෙම නැත්නම් මම තෙල් සමාගම ඒජන්තියෙක්, මට ලාභ ලබා ගැනීම සඳහා තෙල් වැඩි කරනව නෙවෙයි මේ. எனக்கு விளங்கல டீல்ஸ். எனக்கு டோட்டலா எனக்கு நான் ப்ரோக்ராம் வர மாட்டேன், நாட்டு நடப்பு வர மாட்டேன். எனக்கு விட்டுருங்க, நான் போறேன். ஒரு கிழமை விடுமுறையில போறேன். நான் சொல்லிட்டே போறேன். இந்த தொல்லை தாங்கல டேல்சான். ஒன்றில் இப்படி பாருங்க டேல்சான். இல்ல நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க நான் சேர்ச்சுக்கு போறேன்,
அல்லது நாங்க சர்ச்சுக்கு போறோம், நாங்க அங்க போய் பாவம் பண்ணி படுக்கிறோம், பாவம் செய்ய மாட்டோம். வார வரத்துல செய்யறது முழுக்க பாவம். கோயில் படிய தாண்டினாலே பாவம் தான். அப்படி மாதிரி இந்த கவர்மெண்ட் என்ன செய்யுது? மக்கள் நினைப்பாங்க ஹில்சான் சர்ச் போயிட்டு பாவம் செய்தது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப அப்படிதான் நினைக்க போறாங்க. நான் இந்த தங்கச்சி தாங்க கேட்கணும், பிள்ளை ஒரு கால் டெலிபோன் தம்பி மெசேஜ் பண்ணுங்க, தம்பி என்ன ரெண்டையும் அமைச்சுக்கல்ற செயலாளரை பாருங்க, ஆர வச்சிருக்கிறீங்க. இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை பாருங்களேன் நீங்க. பெரிய வருமானம் தரக்கூடிய எவ்வளவு விடயம் இருக்குன்னு. இந்த வடக்கு கிழக்குல எல்லாம் வடிவாக நீங்க அந்த உரம் நெல்லுகள் எல்லாம் கவனிச்சீங்கன்னா, நெல் அறுவடை செய்யற ஒரு பிரதான பொலனர்வ வடக்கு கிழக்குல நெல்லுல ஒரு தன்னெழுச்சியா நெல்லை கொடுக்கக்கூடிய இடங்கள் என்ன கால்நடை. பிளான்ஸ் இல்லாம அரசாங்கம் போறதா இந்த கவர்மெண்ட் ஒரு பிளானும் இல்ல. அனுர வரக்குள்ள வீடியோ எடுக்கிற மட்டும் தான் பிளான் இருக்கு, வேற ஒரு பிளானும் இல்லை. எடுத்து வச்சா அனுர நாங்கள் இந்த தளத்துல அனுரவை பாராட்டினாங்க. ஆனா இன்றைக்கு போற நிலைமை முழு பொறுப்பும் அனுர தான். அதாவது ஒரு குடும்பத்துல அந்த குடும்பம் பிழையா போறதுக்கு அந்த அப்பாட வழிநடத்தல் பிழைச்சாதான் பிழைக்கும். அனுர் உண்மையில நல்ல ஸ்மார்ட் லீடர், ஆனா அவருக்கு பொலிட்டிக் லீடரா இருக்கிறார். அவர் அந்த எக்கனாமி மற்றது சோசியோலஜி சம்பந்தமான அவருக்கு அந்த புரிதல் இல்லாம இருக்கு. வாங்க கீழே வந்து அடிங்க. நாளைக்கு மூலம் எனக்கு ஒரு ஆசை, நீங்க கதைக்கிறாக்கள் எல்லாம் அவருக்கு உண்மையோட உண்மையான பேர்ல கதைச்சிங்கன்னா நாங்க ரிப்ளை பண்ணக்கூடிய இருக்கு. நாங்க உங்களை அதில் திரும்ப தேடி பார்த்தா நீங்க யாருன்னே தெரியுது இல்லை. நாங்க இப்போ உண்மையா தான் கதைக்கிறோம். அது மாதிரி நீங்களும் உண்மையா எழுதுங்க, உண்மையா பதில் சொல்லலாம். நீங்க கணவே தொடர்பு இலக்கங்கள் கேட்குறீங்க, கதைக்க விட மாட்டீங்க, எல்லாம் ஓகே. ஆனா உண்மையா எழுதுங்க. இன்றைய நிகழ்ச்சியில கொஞ்சம் கடுமையா நடந்து கொண்டுட்டோம், ஒன்றும் செய்யலாது. நாட்டுற நிலம் அப்படி மோசமா இருக்கு. வாழ்க்கை செலவுக்கு ஒரு 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 என்ன சொல்ல 2 பேர் வசிக்கிறதுக்கு ஸ்ரீலங்காவில் ஆக குறைஞ்சது இனி வந்து ஒரு 60 தொடக்கம் 71,000 ரூபா, அதாவது மின்சாரம் தொலைபேசி என்று எல்லாத்துக்கும் சேர்த்து பார்க்கப்படுது. அப்ப நாடு எங்க போகுது? டில்சான் மக்களை பொறுத்தரலுங்க, கோபப்படல, நாங்க கூடத்தான் செய்யறாங்க. இருந்தாலும் இந்த விடயத்தை இவ்வளவு விவகாரமா கதைக்காம கடந்து செல்ல முடியாமல் இருக்கு. நீங்களும் உணர்ந்து கொள்றீங்கல்ல, நீங்களும் உங்களுக்கும் நாட்டுல மக்களுக்கும் நோமலா இருக்கிற மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்றீங்க. அப்படி இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நேற்றும் பேராசிரியர் அமிர்தலிங்கம் சொன்னார், முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிந்த சேமிப்புகளை செய்யுங்க. எங்களை விட பன்மடங்கு பலமா இருக்கக்கூடிய இந்தியா எவ்வளவு தயார்படுத்தல் அவங்களுடைய இந்திய ரூபாவின் பெருமதியும் வீழ்ச்சி கண்டிருக்கு, அதிகமா பெருவீழ்ச்சி கண்டிருக்கு இந்திய ரூபாயினோட மதிப்பு டாலரோட பார்க்கும்போது. இனி நான் நினைக்கிறேன் அந்த சுற்றுலா பயணிகள் இனி ஒரு $100 கொடுத்தா ஒரு பெரிய ஷாப்பிங் பேக்லாம் மாத்தி எடுத்துட்டு போகணும் காசு போற போக பார்த்தா. அந்த மாதிரி நிலைமை தான் உருவாக போகுதா, இல்லாட்டி அது முதல்ல இந்த அரசாங்கம் சரியான தீர்மானங்களை மேற்கொண்டு உடனடியாக பேசி ஒரு முடிவு எடுக்குமா அப்படிங்கிறத நாங்க பார்ப்போம். இப்ப எதிர்கட்சியெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்குன்னா அவங்க ரெடியாக இருக்காங்க. அரசாங்கம் அவங்களுடைய உதவி பெருமா இல்லையா பெற்றால் ஒரு இது இருக்கு தானே. சரி, இவங்களை எதிர்த்துதான் நாங்க பேசணும், இவங்களை நாங்க அலசஞ்சோம், இப்ப இவங்களோட சேர்றதா? நோ சான்ஸ். அங்க தமிழ்நாட்டுல கிழிச்சு தொங்க விட்ட முழு பெரும் போய் அமைச்சரே ஆயிட்டாங்க. நீங்க அதுதான். அப்ப என்ன நடக்க போகுது, எப்படியாப்பட்ட ஒரு திருப்பு முனை வரப்போகுது? 2022 மீண்டும் இலங்கை மக்கள் மூங்கொடுக்க வருமா இல்லையா அப்படிங்கிறதான் பெரும் பரபரப்பா இருக்கு. ஆனா இந்த தொடர்ல ஏற்படுற மாற்றங்களை வைத்து கொஞ்சம் ஏதோ தாக்குப்பிடிக்கூடியமா இருக்கு. ஆனா தமிழரசன் அவர்கள் நிறைய விஷயம் முன் வச்சிருக்காரு. அவருடைய காரணங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கு. பார்ப்போம். $900 மில்லியன் ஐ திங்க் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இன்னும் ஒரு 1 வீக்குள்ள அது பம்ப் பண்ணப்படலாம் ரெசர்வைக்கு. உங்கள்ட்ட என்ன இருக்குது அதை திங்க நீங்க வெளியில விட போறீங்க? உங்களுக்கு அதை விட வரவங்க இருக்குது இல்லை? அப்ப அங்க ஃபெயிலியர் தானே. முதல் ஜனாதிபதி இந்த என்ன சொல்ற அந்த சுற்றுப்பயணங்களை எல்லாம் நிறுத்தி அனைத்து கட்சி கூட்டத்தை அவசரமா கூட்டி உடனடியாக பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய பொருளாதார மாநாட கூட்டி இந்த விடயத்திலிருந்து எப்படி மீண்டல முடியும் அதாவது முடியாண்டு இல்ல முடியும். அதை எப்படி செய்யலாம்ன்றத பாருங்க. உங்களுக்கு அரசடி சில்வாவா முன்னுக்கு வச்சு பேசுங்க. அரசடி சில்வா தொடர்ந்து அமெரிக்காவில நிக்கிறார் டெல்சான். அவர் பல சுத்து பேச்சுவார்த்தைகளை கலந்து கொண்டிருக்கிறார். சில அது கூட அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல சிக்னலா இருக்கலாம். அவர் சில ஏதாவது ஒரு விதத்துல உதவி எடுத்து கொடுக்கறதுக்கும் அவர் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா அண்மையில பதிவுகள் பார்க்கும் போதும் அப்படித்தான் இருக்கு.
டில்சன் இது அனுராவுக்கு பாதிப்பு அல்லது சஜித்துக்கு இது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பாதிப்பு. எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பாதிப்பு. நாட்டை எல்லாருமா சேர்ந்து தான் வெளியில கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யலாம்ன்ற பாருங்க. இந்த ஒரு அன்பர் ஒரு ஆள் எங்களோட கொமெண்ட்ஸ்ல சொன்ன மாதிரி ஆலோசகராக வரப்போறீங்களா? நல்ல விஷயம். நல்லதை கேட்டா யாருக்கும் ஆலோசனை சொல்ல, இதுலயே கணக்கு ஆலோசனை சொல்ல. ஓகே டில்சன், நாளைக்கு வருவோம், சந்திப்போம். பாய் பாய். பாய். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.